ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 புள்ளி 2 தடவை வச்சு 2 முடிய நேர் புள்ளி வந்து வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஒரு குட்டி கோலம் தான் வந்து பார்க்க போகிறோம், கம்பி கோலம். இந்த கோலம் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும், இந்த கோலம் ரொம்பவே சிம்பிளான ஒரு கோலம் தான். அண்ட் இந்த கோலத்தை நீங்களும் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். இப்போ இந்த கோலத்தை வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புள்ளி வந்து வச்சுக்கோங்க. 10 புள்ளி 2 தடவை வச்சு 2 முடிய வந்து நீங்கள் வந்து வைக்கணும். இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு கிராஸாக வந்து நம்ம கோடு போட்டுக்க போகிறோம். மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு புள்ளியை வந்து அப்படியே கிராஸாக வந்து எடுக்கணும். கிராஸாக நீங்கள் எடுக்கும்போது 2வது லைனில் வந்து வரும். இந்த 2வது லைனுக்கு மேலேயும் கீழேயும் ஒரு கோடு போட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து புள்ளி வந்து 6 புள்ளி இருக்கும். 6 புள்ளி இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ ரைட் சைடில் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு கிராஸ் லைன் போட்டுட்டாலே அடுத்தடுத்து போடுறதுக்கு வந்து வந்துடும். ஏன்னா ஒரு புள்ளி வந்து ஆல்ரெடி கோடு போட்டுருவோமா, அப்போ மீதி இருக்கிற ரிமைனிங் இருக்கிற புள்ளியை வச்சு நம்ம கிராஸாக வந்து கோடு போட்டுடலாம். இப்போ 2 சைடு போட்டாச்சு, அதே மாதிரி 3வது சைடும் வந்து போட்டுக்கிறலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு புள்ளி முடிஞ்ச உடனே அடுத்த புள்ளி வந்து சும்மா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புள்ளியை சுற்றி தான் இப்போ நம்ம வந்து கோடு போட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த மாதிரியே வந்து 4 சைடும் நீங்கள் வந்து போட்டுருங்க. இங்கே கிராஸாக போடுறது வந்து 2வது லைனில் தான் நம்ம வந்து போடுவோம். அதை மட்டும் கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ கிராஸாக வந்து 4 சைடுமே வந்து போட்டாச்சு. இப்போ நடுவில் வந்து நம்ம போட போகிறோம். இந்த கிராஸாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து 2 புள்ளி தனியாக இருக்கும். கிராஸாக போடுறதுக்கு கோடுக்கு நடுவில் ஒரு புள்ளி இருக்கும். அந்த கோட்டை தாண்டி மேலே கீழே 2 புள்ளி இருக்கும். அப்படி இருக்க புள்ளியை அந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்கிற அந்த புள்ளிக்கு மேலே கீழே கோடு போட்டுக்கோங்க. இதே மாதிரி வந்து 4 சைடுமே வந்து போட்டுக்கோங்க. அந்த மேலேயும் கீழே அந்த 2 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 புள்ளிக்கு மேலேயும் கீழேயும் ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி விட்டுருங்க. இதே மாதிரி 4 சைடுமே வந்து போட்டுக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வந்து வி ஷேப்பில் வந்து கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணாமல் அப்படியே கோடு மாதிரியே வந்து விட்டுருக்கேன். இப்போ வி ஷேப் எந்த மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிற 2வது கூடையும் ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு கூடையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கிறணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடும்போது ஒரு வி ஷேப்லேயும் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் கரெக்டாக அக்யூரேட்டான வீல வந்து கீழே வந்து வராது. அதுக்கு மேலே இருக்கிற அந்த கோட்டையுமே வந்து இந்த மாதிரி எதல் மாதிரி இழுத்து விட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வி ஷேப்பில் வந்து கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் ஜாயிண்ட் ஆகணும். அதே மாதிரி செகண்ட் லைனும் ஃபர்ஸ்ட் லைனும் வந்து ஜாயின் ஆகணும். மேலே வந்து இந்த மாதிரி இதழ் மாதிரி வி ஷேப்பில் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு வந்து இது வி ஷேப்லேயும் இருக்கும். அதே நேரத்தில் கிராஸாக போன மாதிரியும் கீழே வந்து இருக்கும். இந்த மாதிரி 4 சைடுமே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இந்த வி ஷேப்பில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு சைடில் வந்து 2 புள்ளி இருக்கும் பாருங்கள். அந்த 2 புள்ளிக்கும் மேலே கீழே கோடு போட்டு மேலே வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி 4 பக்கமுமே வந்து மறுபடியும் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ 4 பக்கமுமே வந்து நம்ம கோடு போட்டு மேலே வந்து ஜாயின் பண்ணி விட்டாச்சு. இப்போ சென்டரில் வந்து 4 புள்ளி இருக்கும் பாருங்கள். அதில் சென்டரில் லைட்டாக ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு அந்த 4 புள்ளியும் சுற்றி வந்து இந்த மாதிரி இதழ் மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இதழ் கொடுக்குறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதழோட தான் வந்து அடுத்து நம்ம போடுற கோடை வந்து ஜாயின் பண்ணி விட போகிறோம். இப்போ 4 சைடுமே வந்து இதழ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு கோடில் இருந்து இந்த 2 புள்ளியும் சுற்றி கொண்டுட்டு போய் அந்த இதழோட ஜாயின் பண்ணி விட்டுக்க போகிறோம். அதே மாதிரியே வந்து எல்லா கோட்டையுமே நம்ம வந்து அந்த மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்க போகிறோம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்கிற கோட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் வளைச்சி அந்த 2 புள்ளிக்கு நடுவில் வளைச்சி கொண்டுட்டு போகும்போது அது பார்க்குறதுக்கு ஒரு தீபம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு கான்செப்டில் வந்து வரும். தீபம் மாதிரியே பார்க்குறதுக்கு வந்து இருக்கும். இதே மாதிரி எல்லா சைடுமே வந்து இதழ் போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளக்க ஒரு ஃப்ளவரும் இருக்கும். அதே நேரத்தில் மேலே தீபமும் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கோலம் வந்து ஒரு லுக்கு வந்து கொடுக்கும். இப்போ வந்து சும்மா கேப் இருக்குது பார்த்தீங்களா, கூட்டுக்கு நடுவில் அந்த இடத்துலலாம் ஒரு புள்ளியை வச்சுட்டு இந்த கோலத்தை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த கோலத்தை வந்து நீங்களுமே போட்டு பாருங்கள்.
இந்த கோணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லேயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.